ஹலோ மக்களே 322வது சுற்றுல பேரலாம். போன எபிசோட லூஃபி க்ரூக்காண்டி ஃப்ராங்கி வேற லெவலான கப்பல் ரெடி பண்ணிட்டான். இதுல என்னன்னு பார்த்தா நீ தாண்டா எங்களோட கப்பலோட சிப்ரிஸ்ட்மன், அதனால எங்க குரூல சேர்ந்துக்கோன்னு சொல்லிட்டு அவனோட ட்ரெஸ்ஸை வேற கழட்டி எடுத்துட்டு வந்துட்டானுங்க. ஃப்ராங்கி கையில குடுன்னு சொல்லிட்டு ஃப்ராங்கி கத்திக்கிட்டு இருக்கான். டே உன்னோட ஸ்விம் சூட் வேணும்னா என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க. இதுல ஊர் மக்களை கத்துறாங்க, டே நீ இங்க இருந்து முதல்ல கிளம்புடா, நீங்க இருந்து என்னதாண்டா பண்ண போறோம்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. டே முகிவரா என்னோட ஸ்விம் சூட்டை குடுடான்னு சொல்றான் ஃப்ராங்கி. என் குரூல சேர்ந்துக்கோ, நான் இதை தாரன்னு சொல்றான். டே ஏன்டா ஸ்டீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். வாவுன்னு சொல்லிட்டு சூப்பர்னு கையெல்லாம் தூக்கி நின்னுக்கிட்டு இருக்கான். அவன் அண்டர்வியர் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லடா, வேற லெவலா போஸ்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இவன் ஏன்டா இதெல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. இவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணது தப்புடா, இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்டா, இப்படியாடா ஒரு மனசு இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். சரி இதை ஏன்டா விடுங்க, இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு சொல்றா ரோபின். ஐஸ் பாப்ஸ் வர சொல்றாரு, இவன் வரலனாலும் இவனை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டு போக சொல்லிருக்காரு. இப்ப என்ன பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் லூஃபி. நீ என்ன பிளான் பண்ற ரோபின் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா நாமி. சடனா ரோபின் வந்து கிராப் அப்படின்னு சொல்றாவா. சடனா ரோபின் வந்து அவ கைய அவன் காலுக்கு நடுவில் வர வச்சுட்டு கிராப்னு சொல்றாவா. கைய வச்சு பிரஸ் பண்றா. ரோபின் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவனும் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான். சடனா அவன் அங்கங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். எல்லாருமே மிரண்டாங்க, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. சடனா ஷாக் ஆன மாதிரி ஆகி அப்படியே கிறங்கி விழுந்துட்டான். ராபின் அவனை உயிரோடு விடு, நீ எதுவும் பண்ணிராதுன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபியோ ஒரு பக்கம். ஆனா ரோபின் சொல்றா, ஃபோர்ஸ் பண்ணி கூட்டு போனா நம்ம எதையும் பண்ணணும்னு சொல்லிட்டு. உன்னை மக்கள்லாம் பார்த்து ஷாக் ஆகுறாங்க, இவங்க ஏன் இப்படி பண்றாங்க, அவரை பாக்கே பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே ஒரு பைரட்டா வந்து முன்னாடி வந்து ஒரு ட்ரெஷர் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த பொக்கிஷத்தை என்னைக்குமே அந்த பைரட்டை விட்டுட்டு போக மாட்டாங்க. அப்படி விட்டுட்டு போனா அவங்க முட்டாளா இருப்பாங்கன்னு சொல்றாரு ரோபின். அதான் சொல்லிட்டோம்ல, நான் வர விரும்பலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஃப்ராங்கி. ஆனா இருந்தாலும் ஃப்ராங்கி விடவே மாட்டுக்காங்க. நீ என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டு, ஆனா இருந்தாலும் வர விரும்பல. சரி நீங்க இவ்வளவு சொல்றீங்க, எனக்கும் ஆசை தாண்டா உங்க கூட வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு காலகட்டத்திலே முடிவெடுத்துட்டா, நான் ஷிப்பே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்காண்டி இந்த ஷிப்பை கிஃப்ட் பண்ணிருக்கேன். இதான் என்னோட கடைசி ஷிப்பும், இதுக்கு மேல நான் ஷிப்பை ரெடி பண்ண போறதுலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஃப்ராங்கி. நான் வந்து ட்ரீம் ஷிப்பை ரெடி பண்ண நினைச்சேன், அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். உன்னோட ட்ரீம் ஷிப் இதுவே கிடையாது, அது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஐஸ்பர்க் வந்துகிட்டு இருக்கான். உன்னை பழச காட்டுறாங்க. அவன் அப்படி என்ன சொல்லிருப்பான், நான் ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணி ஒரு ஷிப்பை கம்ப்ளீட் பண்ணா மட்டும் என்னோட ட்ரீம் ஷிப் ஆகாதுடா, அந்த ஷிப்ல நான் செட் சேல் பண்ணி இந்த உலகம் முழுக்க சுத்தி என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கடலையே சுத்தி பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஷிப்பே முடியும், அதுக்கப்புறம் தான் அது என்னோட கனவு ஷிப்பா மாறுன்னு சொல்லியிருப்பான். அப்படி ஒரு ஷிப்பை நான் ரெடி பண்ணுவேன்டா, அந்த ஒரு நாள் வரும்னு சொல்லியிருக்கான் அவன். அதுல நானே ஏறி ஷிப்ரிஸ்ட் பண்ண ஆகுவேன், நான் என்னுடைய விதியை மாத்திக்கிடுவேன்னு சொல்லி இருந்திருக்கான். என்ன நடந்தாலும் அந்த ஷிப்பை நான் கண்ணுங்க கருத்துமா பாதுகாப்பேன்டா, நான் ஒரு கிரேட்டான ஆளா மாறும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்ட் தானே டாம்னு சொல்லிட்டு டாம்டே கேட்டிருக்கான். ஆமாடா நீலாம் சொல்றது கரெக்ட் தான்டா, நீ என்னையவே தோக்கடிச்சிருவேன், நீ ஒரு பெரிய செயலரா வரும்னு சொல்றாரு டாம். டே உன்னால டாம் எல்லாம் வந்து சர்ப்ரைஸே பண்ண முடியாது சொல்றான் ஐஸ்பர்க். யாரை பத்திடா பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃப்ராங்கி பாஞ்சு வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ரிபீட்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. டே சண்டை போடாம இருங்கடான்னு சொல்லிட்டு டாம் அப்பமே சொல்லியிருப்பாரு. அதைத்தான் இப்ப யோசிச்சு பாக்குறான். டே அதெல்லாம் பழைய காலம், இப்ப எல்லாமே மாறிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒன்னும் மாறலடா, நீ இன்னும் அதே மாதிரி தான் இருக்க, இன்னும் இந்த ஐலண்ட்ல தான் இருக்க, அதை மறந்துடான்னு சொல்றான் ஐஸ்பர்க். டே நீ செஞ்ச பாவத்தை கழிக்கிறதுனா இங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஐஸ்பர்க். டாம என்னைக்கு கவர்மெண்ட் இங்க இருந்து கூட்டிட்டு போனாங்களோ அன்னையில இருந்து ஓமலே எல்லா பழியும் போட்டுக்கிட்டு உனி மனசுக்குள்ள இன்னும் வந்து காயத்துக்களை வச்சுக்கிட்டு தான்டா இருக்க எனக்கு தெரியும் சொல்றாரு அவரு. ஆனா அன்னைக்கே டாம் எல்லாத்தையும் மறந்துட்டாரு, மன்னிச்சுட்டாருடா, உன்னை ஒரு நல்ல கைட் பண்ணாரு சொல்றாங்க. சமயத்துல சொல்லிருப்பான், இனிமேல் நான் ஷிப்பும் பண்ண போறதுல அது என்னோட ஷிப்பும் கிடையாது சொல்லிருப்பான். அதுக்காண்டி டாம் ஒரு கையை கெட்டு அவுத்துட்டு ஃப்ராங்கியவே அடிச்சு பறக்க விட்டுருப்பாரு. டே நீ என்னனாலும் பண்ணுடா, ஆனா நீ செஞ்ச ஷிப்பை நீ பண்ணலன்னு மட்டும் சொன்ன அது ஒரு பெரிய தப்பாயிரும் சொல்லிருப்பாரு டாம். அதை கேட்டுட்டு மிரண்டிருப்பாங்க. நம்ம ரெடி பண்ண ஷிப் வந்து கெட்டது பண்ணுதோ நல்லது பண்ணுதோ, ஆனா எப்பவுமே ஒரு கர்வமாவே இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு அவரு. இந்த ஷிப் ஒரு உலகத்தையே அழிச்சாலும் பிரச்சனை இல்லடா, ஆனா கிரியேட்டர் என்னைக்குமே நான் தான் கிரியேட் பண்ணதை வந்து மறக்கவே கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு அவரு. அதுக்கப்புறம் திரும்பி ஐஸ்பர்க் தான் காட்டுறாங்க. ஆனா சில நாள் கழிச்சு நீ இந்த ஊருக்கு திரும்பி வந்தடா, வந்துட்டு பேக் ஷீட்ல இருந்துட்டு உன் அடியாளுகளை வச்சுட்டு பவுண்டி காண்ட்ற மாதிரி இருந்துட்டு எந்த பைரட் வந்தாலும் இந்த ஐலண்டையும் நீ ப்ரொடெக்ட் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டாம் எந்த அளவுக்கு இந்த ஐலண்டை லவ் பண்ணாரோ அதே மாதிரி நீ லவ் பண்ணிக்கிட்டு இருந்த, இந்த மக்களை ப்ரொடெக்ட் பண்ணதுக்காண்டி நீ எந்த எல்லைக்கும் போனன்னு எனக்கு தெரியும் சொல்ற ஐஸ்பர்க். அப்பெல்லாம் ஒண்ணு இல்லடா, நான் நினைச்சதாண்டா நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு ஃப்ராங்கி கத்துறான். பார்த்தா எந்திக்கவே முடியல. அவனுக்கும் ஒரு பக்கம் வலிச்சுக்கிட்டு இருக்கு. டேய் நீ பண்ணதெல்லாம் போதும்டா, இனிமேல் உனக்காண்டி நீ வாழு, டாமு மன்னிச்சிருப்பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல நீ உன்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஃப்ராங்கி அழுதுகிட்டு அப்படியே இருக்கான். நீ எதுக்காண்டி கனவு கண்டியோ அந்த ட்ரீமை நோக்கி நீ போடான்னு சொல்றான். டாம் எல்லாம் யோசிச்சு பாக்குறான் ஃப்ராங்கி. சடனை எவனும் அடிச்சு பறக்கூடாதான். ஃப்ராங்கியோ பறந்து போய்கிட்டு இருக்கான். சடனை பேக் தூக்கி வீசுறானுங்க. இது என்னடான்னு சொல்லிட்டு முழிக்கிறான். ஃப்ராங்கி ஃபேமிலில இருந்து சொல்றோம், ப்ரோ நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பேக் எல்லாம் தூக்கி போடுறாங்க. கைஸ் நீங்களும்
மாடான்னு சொல்லிட்டு முழிக்கிறான். எங்களை மன்னிச்சிருங்க, உங்களை இவ்வளவு தூரத்துக்கு தள்ளனதே நாங்க தான், எங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுங்க, ஆனா இப்போ நீங்க இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றானுங்க அவனுங்க. டேய் இந்த மாதிரி பைரட்ஸ் கூட நான் இப்படி சேருவேன், இவனுங்களே திருடனுடா, இவனு கூட எல்லாம் சேர விரும்புறேன்னு சொல்றான் பிராங்கி. உன்னை பிராங்கி சொல்றான், டேய் நான் தாண்டா உங்களோட பாஸ், நீங்கடா என்னைய வெளியே அனுப்புறீங்க, நான் தாண்டா இது எல்லாத்தையும் பண்ணணும், ஒரு பாஸே இப்படி அனுப்புவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே சாம்பாய் பேசுறான், நாங்க பண்றது தப்பு தான், எங்களால் அதை ஏத்துக்கிட முடியல, ஆனா நீங்க எங்களுக்காண்டி என்னெல்லாமோ பண்ணிருக்கீங்க, எங்களுக்கு வந்து உங்க சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்றாங்க. ஆனா அதே சமயத்துல பிராங்கிக்கோ உடம்புலாம் வலிக்க ஆரம்பிக்கு. டேய் எனக்காண்டி இப்படியாடா பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு பிராங்கி பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு உடம்புலாம் வலிக்க ஆரம்பிக்கு பிராங்கிக்கோ ஒரு பக்கம். ரோபின் போதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். லூஃபி அவன் அழுதுகிட்டு இருக்கான், இதோட விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. நிக்கோ ரோபின் விடு, எனக்கு வலிக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ரோபின் இதோட விட்டுருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். பார்த்தா அவ விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, ஒரு வாட்டி தான் செஞ்சேன், ஆனா அவன் தானாவே அழுதுகிட்டு இருக்கான்னு சொல்றான் ரோபின். அப்ப அவன் ஃபேக்கா தான் அழுதுகிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா வேணுக்குனே நடிச்சுட்டு அழுதுகிட்டு இருக்கான். பார்த்தா அது வலிக்க மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு அழுக வருது. அந்த அழுகையை மறைக்கிறதுக்கு தான் எனக்கு வலிக்குன்னு சொல்லிட்டு தானாவே உருண்டு பிறந்துகிட்டு இருக்காங்க. இதுல அதுக்கப்புறம் கட் பண்ணி யாரா கட்டுறாங்கன்னா கார்ப்பா தான் கட்டுறாங்க. அவர் கப்பலை இறக்கி எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடம் முழுக்க எல்லாத்தையும் தேடுங்கடான்னு சொல்றாங்க அவங்க. என்னன்னு பார்த்தா ஒரு வாட்டர் சவுனுக்கு வர வந்திருக்காரு. இங்க திரும்பி பிராங்கி தான் கட்டுறாங்க, எனக்கு வலிக்குன்னு உருண்டுகிட்டு இருக்காங்க. பிக் ப்ரோ நீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஜாம்பாய்லாம் கத்திக்கிட்டு இருக்கான். நான் எப்படா நல்லா இருப்பேன், உங்களை பார்க்காம இருக்க முடியாத அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். என்னன்னு பார்த்தா பழசெல்லாம் யோசிச்சு பார்க்கறான். பேக் ஸ்ட்ரீட்ல வந்து அப்பதான் முதல்ல பிராங்கி வந்திருக்கான். அந்த சமயத்துல தான் பிராங்கி எல்லாமே அடிச்சு நொறுக்கி பறக்க விட்டுருக்கான். என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு பேக் ஸ்ட்ரீட்ல முழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. டே எங்களே நக்கல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஜாம்பாய் வந்துட்டு ஒரு அடி அடிச்சிருக்கான் பிராங்கிய. கம்பியே வளைஞ்சிருச்சு. டே நீ நல்லா ஸ்ட்ராங்கா தாண்டா இருக்குன்னு சொல்றான் பிராங்கி. யார்டான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். பிராங்கி கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டான். டே ஜாம்பாய் நான் பேக் ஸ்ட்ரீட்ல வந்து என்னோட டர்ஃபை கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன், நீ என் கூட சேர்ந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அப்ப சொல்லியிருக்கான் பிராங்கி. பிக் ப்ரோன்னு சொல்லிட்டு மோசுவும் கீவியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் பழசு காட்டுறாங்க. அப்போ அவங்க ட்ரிங்க் ஸ்டாப்ல வந்து என்ஜாய் பண்ணிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் பிராங்கி வந்து நின்றுட்டு இருக்கான். யாரா இவரு பாக்கே வித்தியாசமா இருக்காரு அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடிட்டே போறாங்க. பார்த்தா மண்டையை பிடிச்சி தூக்கிட்டு போய்கிட்டே இருந்திருக்கான் பிராங்கி. இனிமேல் ஒண்ணு நீங்களா இருக்க வேண்டாம், இனிமேல் உங்களுக்காண்டி ஒரு இடம் இருக்கு, அங்க நான் உங்களை காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஏன் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஒருத்தர் கதையும் பின்னாடி காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. யார் யாரெல்லாம் பேக் ஷீட்ல வந்து இவங்க கூட ஒன்னா சேர்ந்தாங்களோ அதைத்தான் காட்டுறாங்க. பார்த்தா பசியால ஏகப்பட்டவர் செத்துக்கிட்டு இருந்திருக்கானுங்க. பிராங்கி ஃபேமிலி கூட்டுக்கு போயிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு எல்லாமே போட்டு அவங்கள ஒன்னா சேர்த்து இருந்திருக்காங்க. இன்னுமே வந்து பிராங்கி ஃபேமிலி ஒன்னா தண்டா இணைஞ்சு வேலை பார்க்கும். நம்ம எல்லாருமே பிராங்கி ஃபேமிலின்னு சொல்லியிருக்கான். அப்பதான் ஒரு டர்ஃபையும் அவன் கிரியேட் பண்ணியிருந்திருக்கான். பிராங்கின்னு சொல்லிட்டு அப்ப என்ஜாய் பண்ணிருக்கானுங்க. அதைத்தான் ஒண்ணு யோசிச்சு பார்க்கறான், எப்படி பிராங்கி குரூ வந்து ஒன்னா இணைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு. பிராங்கி கேட்கறான், நான் இல்லாம உங்களால வாழ முடியுமான்னு சொல்லிட்டு பிராங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். பிரதர் என்னைக்குமே இந்த வாட்டர் சவுண்ட் வந்து உங்களை மறக்கவே மறக்காது, நீங்க அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்களும் அழாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. எவ்வளவு தூரம் போனாலும் எப்பவுமே நாங்க உங்க ஆளுக தான் சொல்றானுங்க அவனுங்க. அதெல்லாம் கேட்டுட்டு பிராங்கி அழுதுகிட்டே இருக்கான். இதுல இங்க ஒரு பக்கம் ஜோரோ சாஞ்சி வெளியே நின்று இருக்கானுங்க. அவனுங்களும் ஜெட்டு மாதிரி வரானுங்க. ஜோரோ சாஞ்சி என்னடா வேகமா வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோன்னு சொல்றான் ஜோரோ. உன்னோட கிராண்ட் பா திரும்பி வந்துட்டாரு, ஆப்போசிட் சீ ஷோர்ல இருக்காரு, நம்மளதான் அட்டாக் பண்ண வாரான்னு சொல்றான் ஜோரோ. அவர் நம்மள கேப்சர்லாம் பண்ண போறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாடா, வாங்க நம்ம சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. டேய் பிராங்கி நீ இன்னும் ஸ்விம் சூட் நீ போடலையான்னு சொல்லிட்டு சாஞ்சி பாத்துக்கிட்டே வாரான். டேய் இந்தா பொடிடான்னு சொல்லிட்டு பிராங்கிட்ட தூக்கி வீசுறான் லூஃபி. அதையும் பிராங்கி வாங்கிக்கிட்டான். சரி வாடா என்னோட ஷிப்ல ஏறிக்கோ, இனிமேல் இது நம்ம ஷிப்னு சொல்றான். ஆல்ரெடி இது உன்னோட ஷிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிராங்கி வேற நக்கலா சிரிக்கான். சரிடா இந்த பெரிய ஷிப்பை வந்து ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் வரத்தான் செய்யும், அதை சரி பண்ணனா உங்களுக்கு பெஸ்ட் ஷிப் ரிஸ்ட்மென்ட் வேணும், அதனால உங்க குருல நான் சேர்ந்துக்கிட்டுன்னு சொல்றான் அவன். அப்பாடா நம்மளுக்கு புது குரு மெம்பர் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றாங்க. சோப்பருக்கு சும்மாவே ஃப்ரெண்ட்ஸ் வந்தா போதுமே, அவன் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். பிக் ப்ரோன்னு சொல்லிட்டு ஜாம்பா எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. டே நம்ம முகிவர அவன் நம்புவோம்டா, அவர் எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஜாம்பாயில என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். டாம் இந்த ஐலண்டை விட்டு நான் கிளம்ப போறேன்னு சொல்லிட்டு பிராங்கி பேசிக்கிட்டு இருக்கான். டாம்கிட்ட பேசுனதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். டாம் எனக்கு ப்ளூ பிரிண்ட் வரைய சொல்லி தருவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டு இருக்கான் பிராங்கி. பார்த்தா அவர் அப்ப நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. சின்ன வயசுல ஒரு வரைஞ்சுக்கிட்டு இருக்கல பக்கத்துல நின்றுப்பான். டாம் நீங்க என்ன வரையீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். நம்ம ஐலண்டோட நம்பிக்கை இதாண்டா, அதை தாண்டா வரைதன்னு சொல்லிட்டு. பார்த்தா சின்ன வயசுல டாம் கூட இருந்த ஒவ்வொரு விஷயம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படி பேக தூக்கிட்டு அவங்க வேகமா நடந்து போய்கிட்டே இருக்கான். வாட்டர் சவுனுக்கு ஒரு புது ட்ரெயினையே உருவாக்கி இருந்திருப்பாங்க அவங்க. அதெல்லாம் நினைச்சு பிராங்கியும் ஐஸ்பர்க்கும் இப்போ என்ஜாய் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் ஒவ்வொன்றும் யோசிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். இனிமேல் கல்லில ஃபோர்மனும் ஐஸ்பர்க்கும் இந்த ஊரை பார்த்துக்கிடுவாங்க, ஒரு பிரச்சனை கிடையாது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். பாட்டி கொக்கரோ யோகசுனா சின்மே கோம்பே நீங்களாம் நல்லபடியா இருங்கடா, என்னோட சிஸ்டர்ஸ் நான் இங்கிருந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கான். பிரதர்ஸ் ஜோடம் கோமரம் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கறாங்க. முகிவரா குருவே வருகை கண்டு என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் உங்களை எப்பவும் மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டனை மறந்துடாங்க. See you bye.